யார் அவன் பிசாசு மாதிரி வர்றவன்? ஒருவேளை நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கணும்னா இருப்பானோ? எதுக்கு கூட்டு போய் செக் பண்ணுவோம். டேய் நெல்லு, அப்படி வா. பின்னால பின்னால வா, முன்னால போற. பின்னால பின்னால வா, போற பின்னால. என்னடா முகம் பூரா மூடி இருக்கு? யாரா இருப்பாங்க? அதே கவட்டக்காலு. ஏடா டேய், யார ஏமாத்துற மொட்டப்பற? அந்த பக்கத்துல நின்னுடா. ஏறா ஏறா கலக்கு. மூஞ்சிய மறைச்சா மொட்டை மண்டை தெரியாம போயிருமா? டேய், காலை வச்ச ஆளை கண்டுபிடிப்பாண்டா அந்த கந்து வெட்டி கருப்பு. யாருல ஒரு இல்ல அங்கடி வர. வட்டிக்கு பணம் வாங்குறப்ப 32 62 காஞ்சி வாங்கின இல்ல. இப்ப காசு குத்திய முன்னால வந்து மூடிட்டு போறியே. இப்படி மூஞ்சிய முடிஞ்சு மணநாள்ல மாட்டி மண்டைய போட்டேனா என் பணத்தை எவன் தருவான்? எவன்டா தருவான்? ஏறா காசு எடு. 2 நாள்ல தர கருப்பு. 2 மாசமா 2 நாள்ல தரேன் 2 நாள்ல தரேன் டீல வரைய. யார் வீட்டு காசு? ஒப்ப வீட்டு காசு. எவ்வளவு வச்சிருக்க? இல்ல கருப்பு, காசு இல்ல கருப்பு. ஒண்ணுமே இல்ல கருப்பு. ஒத்த பைசா கூட இல்லாம எதுக்கு ரோட்ல வர்ற? போ போடா. காசே இல்லாம என்னடா போச்சு? பொய்யாடா என்ன போச்சு? ராஸ்கல் அயோக்கிய பயல. பணம் இல்லாம வெளியே நடமாட உன்னை வச்சுக்கிறேன். முட்டைக்கண்ணே 3000, இங்கிட்டு ஒரு 30, அங்கிட்டு ஒரு 45, மேலே கிளி கெட்டு ஒரு 15. என்னது 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி போட்டுருக்கா? ஆனா பூராத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 90,000 தான் வருது. மிச்சம் 10,000. ஆஹா, இவன் கணக்கே விட்டும் போல் இருக்கே. யாரா இருக்கான்? காத்தவராய வாங்கின 10,000 விட்டோம் ஐயா. ஐயோ பெரிய அமௌண்ட். யாராது? என்னப்பா? யாரா இருந்தாலும் வட்டி கொடுக்கறப்பா, இடத்த காலி பண்ணுப்பா. நான் தானே பாண்டி. பாண்டியா? ஆனா நம்ம ஊருக்காரன். ஆமாண்ணே, நம்ம பாக்கியக்கா மகன். நான் தானே. என்னடா அது நகை நட்டு கை விரல்ல பூரா குட்டுக்காரங்க மாதிரி மோதிரம் எல்லாம் போட்டுக்க. இப்ப எங்க இருக்க? என்ன செய்யற? எப்ப வந்த? வந்து 3 நாள் ஆச்சுனே. கிளாஸ்ல ஓஹோன்னு இருக்கேன். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வா. போய் சமத்தா பொழைச்சுக்கடா. என்னைய மாதிரி வெள்ளேந்தியாவும் வெள்ளியாவும் இருந்துராத. ஆமா, உங்க வட்டி குடுற பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அத ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுவட்ட பையனை கூப்பிட்டு, அண்ணே உன் பேச டெரரா இருக்கு, இத வச்சு நீ வட்டிக்கு விட்டா பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு விட்டா அந்த கலசர பள்ளிகளுக்கு பூரா காசை வாங்கினதுல இருந்து ஒருத்தரை கூட கண்ணுல பார்க்க முடியலப்பா. அப்படியே கைங்களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்ன டீல் பண்றாங்கடா. தாங்க முடியலடா பாண்டி. ஏய், நீ ஒரு 1000 ரூபாய் உன் தங்கச்சி சடங்குக்கு வாங்கிட்டு ஓடணும் தானே? மறப்படா மறப்ப. நீ மறப்ப, நான் மறப்படா எழுதி வச்சுக்க. பாரு, போடா போடா, நீ இந்த ஊருக்காரன் தானே. என்னையும் மத்தவங்க மாதிரி நினைக்காத. நான் மானஸ் தானே, மானஸ் தான். உங்ககிட்ட வாங்கின 1000 ரூபாய்க்கு 5 பவுன் செயின் வச்சுக்கோ. 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியா? டே டே டே, உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்டா நல்லவன். நீ ஒருத்தன் தான். ஆமாண்ணே, நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா. அப்புறம் என்னப்பா, அந்த 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுதானே இருக்கு. இப்ப இதே ஐம் பண்ற நீ? அண்ணே, வா போனா எனக்கு ஒண்ணு வேண்டானே. நான் ஒரு யோசனை சொல்றேன், கேட்டியா? என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீனா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவனுக்கு ஆக்கிட்டேன். டேய், என்கிட்ட பணம் வாங்கின அந்த பரதேசி பூரா இதே மாதிரி தான்டா பேசுறாங்க. ஒன்னே மட்டும் நான் எப்படி நம்புறது? உண்மையில நீ 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியை கொடுத்துருந்தா ரொம்ப நல்லவனா தாண்டா இருப்பேன். அதுவும் பாக்கிய கமால்ல ஓகே தான் இருப்ப. இப்ப மெட்ராஸ் நானும் இப்படி உங்களோட வந்துருவா. என்னை கொண்டு போய் டெவலப் பண்ணி கொஞ்சம் உள்ள போய் துணி மணி அந்த பெட்டி அது பாட்டுக்கு அங்கேயே திறந்துடாத. பாவம், நம்மளாவது ஊருக்கு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடி சொன்ன ஆக்கி விட்டுருவோம். ஐயா பாண்டி, போமா வாங்க போலாம். வெளியில பார்க்காம உள்ள வாங்கனே. இதுதானே நம்ம வீடு. இதா? அடாடாடாடாடா, பெரிய பில்டிங்கா இருக்கடா. இது என்ன ஓன் பில்டிங்கா? ஓன் பில்டிங்னே. ஓன் பில்டிங்கா? ஆமா, நீ என்னடா வேலை பாக்குற பாண்டி? ஃபைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. அட நீ வரனே, இன்னும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனிக்கு நான் ஓனர் ஆக போறேன். அப்படியா? அந்த கம்பெனில தான் 2 லட்சத்தை போட்டு உன்னை பெரிய கோடி சொன்னாங்க. எப்படி? அந்த 2 லட்சத்துக்கு முதல் வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி. நீ எத்தனை கோடி வேணும் ஆசைப்படுறியோ அத்தனை வாரம் தங்கிட்டு போ. ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு பிள்ளையாடா நீ. சரி பாண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. பசிக்குதா? 200 ரூபா இருக்கு. சரி, இப்படி போய் அப்படி போனா ஹோட்டல் கடை இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. அப்படியா? சரி, இந்த பணப்பட்டி எங்க வைக்கிறது? பணத்தை பிற வச்சு கூட்டிக்கோ. இது ஒரு ரூம், தங்கிக்கோ, குளிச்சுக்கோ, தூங்கிக்கோ. உள்ள எல்லா வசதியுமே இருக்கு. அப்புறம் இந்த வீட்டு சாவி. அப்ப வீட்டை நானே. நீ ஏன் வீட்டு மாதிரி மெயின்டைன் பண்ணு. அப்ப நான் ஆபீஸ்ல போயிட்டு வந்துருமா? அட சத்த நின்னு பேசிட்டு போவேன். ஏன் இப்படி ஓடுற? அண்ணே, பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்ல. ஏன்டா? அத குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல 50,000 ரூபாய் சம்பாதிப்பேன். 50,000மா? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.
அதனாலதான் அந்த ஆபீஸே என்ன நம்பி இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. எது காலண்டரா? டேலண்ட்னே திறமை திறமை. ஓ திறமை திறமை. வெளியே போகும்போது பாத்து போனேன், மோசமான பையூர். அப்படியா? ஐயோ, அப்ப பணத்தை இங்க வைக்க முடியாதா? அண்ணே பகல்ல எவன் என்ன செய்ய முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் பத்திரமா இருக்கும். ஆமா, பத்திரமா இருந்துக்கோங்க. நான் வந்து பாத்துக்கிறேன். பேசு கொஞ்சம் அடி வாங்கி இருந்தாலும் குணத்துல தங்கம்டா. அண்ணே அடே பாண்டி, பாப்பா பாப்பா உட்காருப்பா உட்காரு. சாப்பிட்டீங்களாண்ணே? மெட்ராஸ்ல சுத்தி பாத்தீங்களா? நல்லா உன் புண்ணியத்துல வகுறார சாப்பிட்டேன். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சுடா பாண்டி. என்ன கழுத்துல சென்னு மோசம் சூட்கேஸ்ல வச்சு பூட்டிட்டேன். சமத்துனே. ஆமாப்பா. அப்ப சட்டை மட்டும் போட்டுருக்கீங்க? அது கொசு கடிக்குதுப்பா. கடிக்குதுல? ஆமாப்பா. அது வழக்கம் தானே. இப்ப படுங்க, காலையில வெள்ளன எந்திரிச்சு எங்க ஆபீஸுக்கு போய் முதலாளி அறிமுகப்படுத்தி உங்களை கூட சொன்னாங்க. ஆமாப்பா, செஞ்சு விடுப்பா. பாண்டி அண்ணே செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுப்பா. அட காலையில பாருங்கண்ணே, உங்களுக்கே தெரியும். அண்ணே ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். நீங்க சீக்கிரம் தூங்கண்ணே, எனக்கு வேலை இருக்கு. காலையில பாப்போம். சரி ராஜா, சரி. இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. நல்லா இருப்படா போடா, உன்னையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய வீடு கட்டுவோம் போ. என்ன மூஞ்சி சுடுது? என்ன மேல இருந்த விட்டத்தை காணா? இங்க இருந்த கட்டலங்க ஒரே மந்தரையா இருக்கு. என்ன இங்க இருந்த வீட்டையே காணா, ஒரே அத்தி புட்டலா இருக்கு. என்னடா அது? ஐயோ ஐயோ ஐயோ, இது வீடு நம்பி படத்தை வச்சு படுத்து கிடந்த எனக்கு செஞ்சு வச்ச செட்டப்பு வீடு தெரியாம போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணியடா, நாசமா போற நண்டு மண்டக்காரா. டேய், நீங்க போட்டு வச்ச அட்டை விட அடையாளம் தெரியும்டா. இந்த டம்மி விட இந்த மெட்ராஸ் எங்க போட்டாலும் அதை கண்டுபிடிச்ச அந்த செட்டையும் ஒன்னை நான் சேர்த்து பிரிச்சு மேயல. எங்க ஆத்தா பேச்சியம்மாளுக்கு பேர இல்லடா நானு. ஐயோ, இவன்ட படத்தை பறி விட்டுட்டு உளர ஆரம்பிச்சுட்டேனே. என்றா வண்டி அடைக்குது. பைக்கு சரசா பாத்துச்சுக்கண்ணா. ஐயோ, வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கிறேன். பைக்கு தான் உன்னை பார்த்த உடனே ஆப் ஆயிட்டான். ஏன் சரோசா, என்கிட்ட வாங்கின சரக்குக்கு பணம் கொடுக்காம 6 மாசமா டிமிக்கி கொடுக்கறிய? காசை கொடுத்து போடு. தரமாட்டேன் நான் சொல்றேன். வீட்டுக்கு வாங்க, நெடக்கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன். வந்து சாப்பிட்டு போட்டு உறவு வட்டியோட வாங்கிட்டு போங்க. வேணாங்கண்ணா, வட்டி குட்டி போட்டுரும். ஆமாண்டா. அம்மா மவராசி, என் சரக்கையும் கோழி குழம்பு தின்னா எப்ப ஏற்பட்ட சாமியாரு குப்புற கவுந்துருவான். வேணாம் தாயி, என் காசை மட்டும் கொடுத்து அனுப்பு போதும். என்னைக்காவது என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுதான் போகணும். டேய் கிளம்புடா. கருப்பு அட காத்து, என்னையா திடீர் சந்திப்பு? ஆமாப்பா, எப்படி பாரு. நல்லா இருக்கிறப்பா. என்ன ஒரு ஊர்ல இருந்து 2 பேரும் பார்க்கவே முடியல. ஆமா, நீ எப்படி இருக்க? வியாபாரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. நம்ம சரக்கு குவாலிட்டியா இருக்கிறதுனால நல்லா ஓடுது. குடிக்காதவெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டான். எவ்வளவு காய்ச்சனாலும் பத்த மாட்டேங்குது. ஊரல் போடுறதுக்கு பேரல் வாங்க பணம் பத்தலேன்னு ரோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன். கடவுளா பார்த்து எதிரில கொண்டு வந்து. எது கடவுள் கொண்டாந்து விட்டானா? அப்ப நீ என்கிட்ட வட்டிக்கு வாங்க வந்தியா? என்னதுக்கு கருப்பு? ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பா. அட யாயா யாயா, நானே 3000 ரூபாய் மூவ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் கிடைக்குது. கருப்பு 10,000 கொடு, என்ன வட்டினாலும் கொடுக்குறேன். வட்டியா? என் வட்டிலாம் உன்னால தர முடியாது. சும்மா இரு. நான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. தர முடியாது. சொல்லுப்பா. 5 வட்டி. 5 பாத்தியா பாத்தியா, வாய புளக்கற பாத்தியா? உங்ககிட்ட கொடுத்த கட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்ன என்னையா நீ? என்ன அந்த முறுக்கு கடை முருகேச கிட்ட 12 வட்டி வாங்கிட்டாயா? 12? யோ, எல்லாரும் 5 வட்டிக்கு வாங்கி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கய்யா. என்னையா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? ஆமாப்பா. இத பாரு கருப்பு, எனக்கு 10,000 கொடு, உனக்கு 10 வட்டி நான் கொடுக்குறேன். 10 வட்டி?
10 பெட்டி நிஜமா தான் சொல்றேன் காத்து. கை மேல சத்தியமா தரையா. சத்தியமாவா? யோ உண்மையில நீ நல்லவையா. கள்ளச்சாரம் விட்டாலும் ஏன் தெரியுமா கலரா இருக்க? கரெக்டா பேசுற பத்தி அதான் கலரா இருக்க. இந்தா, இருக்கிற 10,000 உனக்கே கொடுத்துறேன். 10 பெட்டி மறந்துடாத அப்படி. வாங்கடா வாங்கடா வாங்கடா. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க வாங்க. இந்தாங்கடா. ஊரல் போறதுக்கு பேரல் வாங்கிக்கங்க. மத்த பொருளை வாங்கி சட்டுப்புட்டு வேலையை பாருங்க. முதல்ல அண்ணன் கால விட்டு ஒரு நன்றி சொல்லுங்க. என்னடா கால வார மாதிரி வருது. போங்க. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. நான் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுறேன். ஏய், 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 என்னப்பா காசை வாங்கி கொடுத்துட்டு பொசுக்கு கிளம்பிட்ட? பணத்தை எப்படி தரப்போற? வார வட்டியா மாச வட்டியா? ஏன் கருப்பு இந்த வட்டிக்கு விடுற தொழில நீ எப்பத்துல இருந்து பண்ற? ஏன் இல்ல நீ எல்லாம் வட்டிக்கு விட்டா சம்பாதிக்கலாம்னு உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான்? என்னடா ட்ரெண்டே மாறுது. ஆமா இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? இல்ல கருப்பு ரவுடிங்க தான் இந்த தொழில் செய்வாங்க. நீ எப்படி செய்யறேங்கிற? யோ, நானும் பிரபல ரவுடி தான். என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்ன என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு பிஞ்சு பூஜ்ய வச்சுக்கிட்டு ரவுடிங்கிற? பிஞ்சு மூஞ்சியா? ஆமா கருப்பு ஏதாவது கீரல போட்டுக்கிட்டு பேச ரப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. கீரலா? ஏன் ஏன் ஏன்? இல்லன்னா காசு போயிரும். ஐயோ, பணத்தை நீ எப்பயா தருவ? அத சொல்லியா? 2 நாள் வாங்கிக்கியா. அப்பாடா. அப்புறம் என்னது? காசு வாங்க வர எல்லாம் தண்ணி அடிச்சிருக்கான்னு பாத்துக்க. ஏன் 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 ஏன்? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடன்காரனை பாத்தேன்னு வச்சுக்க, கையில இருக்கிற பாட்டில உடைச்சு உடைச்சு சொருக்குன்னு சொருக்கு குடலு பொத்துரும். ஐயோ இரியா இரியா, நம்ம ரவுடின்னு சொல்லி சட்டம் பண்ணாம போறான். 10,000 பல்கா போயிருமோ? அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.